கரெக்டா 12:51 1 மணி 16 நிமிடங்கள் வரைக்கும் உச்சக்கட்ட பிரபஞ்ச ஆற்றலை ஒரே நேர்கோட்டில் உட்கார்ந்து நீங்கள் சிவனை தியானிக்கும் போது, மௌனமாக தியானிக்கும் போது உங்களுக்குள் ஒருவித உணர்வு வருவதை நீங்கள் சத்தியமாக உணர்வீர்கள். நீங்க கோவில்ல தான் இருக்கணுமா இருங்க, வீட்டில தான் இருக்கணுமா இருங்க, நீங்களாச்சு உங்க சிவனாச்சு எப்படி வேணா கொண்டாடுங்க. எனக்கு தெரிந்து நான் பண்ற முறை என்ன அப்படின்னா, ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து அது பக்கத்துல உட்காந்து நான் என்னுடைய முதுகு தண்டுவளத்தை நேராக வைத்துக் கொள்வேன். கோவிலா இருந்தது அப்படின்னா ஒரு இடத்துல உட்காந்துருவேன். இந்த நேரம் கரெக்டா வரும்போது செட் பண்ணி வச்சுட்டு அமைதியா உட்காந்துருவேன். உட்காந்துட்டு கரெக்டா 12:51 1 மணி 16 வரைக்கும் அமைதியா நீங்க உட்கார்ந்துருக்கும் போது உடம்புக்குள்ள கையில அப்படியே சுருன்னு ஒரு வேவ் போகுங்க. பாதம் உள் பாதத்திலிருந்து உங்களுடைய தலை வரைக்கும் அப்படியே உங்களை அறியாத இனம் புரியாத ஒரு எனர்ஜியை நீங்க உணர்வீங்க. நீங்க உட்கார்ந்தீங்கன்னா உணர்வீங்க. இந்த தடவை அதுவும் ஒரு ஜோதிடரா சொல்லும் போது கிட்டத்தட்ட 4 கிரகங்களும் ராகுவின் பிடியில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு எப்பேற்பட்ட பிரச்சனையும் உலக பிரச்சனையும் சரி பண்றதுக்கு எல்லாரும் நினைச்சாதாங்க முடியும். எல்லாராலையும் இந்த நேரத்துல உட்கார முடியுமா? முடியாது. வேலைக்கு போறவங்க இருப்பாங்க, நமக்காக போராடுறவங்க இருப்பாங்க, நமக்காக சேவை பண்றவங்க இருப்பாங்க, அரசு உத்தியோகஸ்தர் இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. அவர்களுக்கும் சேர்ந்து நம்ம இந்த நேரத்துல வேண்டிக் கொள்ளும் போது நமக்கான வாழ்வியல் மட்டுமல்லாமல் அடுத்தவர்களுக்காகவும் நாம் வாழும்போது ஐயோ எவ்வளவு நல்ல புள்ளியா இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதையும் கேட்காதையும் இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். அப்ப இந்த மகாநிசி காலத்துல இந்த நேரத்துல நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விடயம்.